Hi friends, welcome to my channel Daily SQL Practice. ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா another set of 5 simple queries. எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ரைட் பண்ணுறது, இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலையும் பார்த்துருக்கோம். பட் நான் ஐல் டேக் another 5 questions எடுத்திருக்கேன். அந்த 5 questionsலையும் நீங்கள் வந்து சிம்பிள் query தான் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்ப்போம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் டு பில்ட் queryயில் லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம் அப்படின்னோம்னா, அந்த லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. சில ஸ்டெப்ஸ் வந்து ஒரு queryயை நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம செய்யணும். ஸோ அது எந்த டேபிள், அந்த ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா, எனி அடிஷ்னல் ஃபில்டர்ஸ் இருக்கா, என்னென்ன ரிசல்ட் காலம்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த 4 தான் நம்ம வந்து ஒரு queryயை எழுத போகிறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ 6th கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ப்ரீவியஸ் 5 கொஸ்டின்ஸ் பார்க்கணுன்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ ரைட் அண்ட் SQL query to print the S name from the student table after removing spaces from the left side. ஸோ லெஃப்ட் சைடில் ஏதாவது ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி அந்த எஸ் நேம் மட்டும், நேம் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இதில் எந்த டேபிள்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 ஸ்டெப்ஸ் எப்போதுமே நம்ம நினைவு வச்சுக்கணும். எந்த டேபிள், ஏதாவது ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணுமா, இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேம் தான் கேட்குறாங்க. எனி அடிஷ்னல் கண்டிஷன் இருக்கா, இல்லை என்ன காலம் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்டோட நேமு. இப்போ query பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் வந்து எல்ட்ரிம் ஆஃப் எஸ் நேம் அஸ் ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்லேருந்து ஸ்டூடெண்ட்டோட நேமை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அதில் வந்து லெஃப்ட் ஸ்பேசஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் ஏதாவது ஸ்பேசஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி தான் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கோம் இதில். ஸோ 7th question, write an SQL query to print the S name from the student table with the below text at the end. அது நேமை நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஸ்பேசஸையும் ஒரு ஹாய் அப்படிங்கிற ஒரு வேர்டையும், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், ஒரு 2 ஸ்பேசஸும் ஒரு ஹாய்ங்கிற வேர்டையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது எந்த டேபிள், ஸ்டூடெண்ட், ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா ஃபில்டர் பண்ணுறதுக்கு, இல்லை என்ன காலம் நம்ம டிஸ்பிளே பண்ணணும், ஸ்டூடெண்ட்டோட நேமு. ஸோ செலக்ட் ஸ்டூடெண்ட்டோட நேம் ப்ளஸ் கொடுத்தா கன்காட்டினேட் ஆகிக்கும். இல்லைன்னா நீங்கள் கன்காட்டினேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணலாம். ஸோ எஸ் நேம் ஒரு 2 ஸ்பேஸு ஹாய்ங்கிற வேர்டு. ஸோ டுகெதர் இது எல்லாமே சேர்த்து தான் ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆக போகுது. எந்த டேபிள்லேருந்து, ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்லேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா ரவி ஹாய், நந்தினி ஹாய், குமார் ஹாய், அதாவது நேம் ஸ்டூடெண்ட் நேம் என்ன இருக்கோ அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 ஸ்பேசஸையும் ஒரு ஹாய்ங்கிற வேர்டையும் போட்டுக்குது. இப்போ ரைட் அண்ட் SQL query that fetches the unique values of student name from the student table and print its length. ஸோ ஏதாவது யூனிக் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் நேமை வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். இங்கே வந்து நேம் மட்டும் கேட்கல, அதோட லென்த் ஆஃப் த நேமும் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே அடிஷ்னல் ஒரு 2 காலம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ எஸ் நேம் அஸ் ஸ்டூடெண்ட் நேம் லென்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். லென் ஆஃப் எஸ் நேம் அஸ் லென்த்து. இப்போ பார்த்திங்கன்னா ரவிங்கிறது 4, நந்தினிங்கிறது 8, குமார்ங்கிறது 5, அது மாதிரி லென்த் ஆஃப் த இதுவும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். Write an SQL query to print all student details from the student table order by name. ஸோ இதில் வந்து எந்த டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள் கண்டிஷன்ஸ் வந்து இல்லை. ரிசல்ட் காலம் எந்த காலம் வேணும்னா ஸ்டூடெண்ட்டோட நேமு. அதில் ஒன்று அடிஷ்னல் என்ன பண்ணுறோம்னா ஆர்டர் பை சேர்த்துக்கிறோம். ஸோ செலக்ட் எஸ் நேம் ஆஸ் ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை எஸ் நேம் அசெண்டிங். இது அசெண்டிங்கிறது நம்ம கொடுக்க தேவையில்லை, பட் ஆர்டர் பை டிசெண்டிங்காக இருந்தால் மஸ்ட்டு கொடுக்கணும், இல்லைன்னா ஆர்டர் பை எஸ் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ லாஸ்ட் query பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் SQL query to print all the student details, student by name ascending and city descending. ஸோ எந்த டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட் நேமும் சிட்டியும் வேணும், பட் ஸ்டூடெண்ட் நேம் அசெண்டிங்லேயும் சிட்டி டிசெண்டிங்லேயும் வேணும். ஸோ இதில் வந்து மேலே உள்ள செலக்ட் காலம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். எஸ் நேமும் சிட்டியும் வேணும், பட் ஆர்டர் பையில் மட்டும் எஸ் நேம் அசெண்டிங்லேயும் சிட்டி டிசெண்டிங்லேயும் கொடுத்துருக்கேன்.
ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் வந்து இந்த 4 ஸ்டெப்ஸு எல்லா queryக்கும் பில்ட் பண்ணும்போது இதை திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதணும். நான் இது வரைக்கும் காமிச்ச 10 queryயும் சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து முதல்ல டேபிள் எந்த ரிசல்ட்டு இந்த ரெண்டும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக எழுதுகிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்னும் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் வீடியோவில் ரெக்கார்ட்ஸ் எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறது, ஸோ அந்த ரெக்கார்ட்ஸை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எப்படி எழுதுறதுங்கிறது, query எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யார் சீக்வல் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in my next video.